ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நல்ல மகன மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையில் கூட ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க நம்ம மத்தியில் வந்திருக்கிற குட்டிசாமியில் பிரதருக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் கிரைஸ்டிவின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட துவக்க ஜபமாக நம் மத்தியில் இருக்கிற பிரதர் அலெக்சாண்டர் அவர்கள் துவக்க ஜபமாக இதை ஆரம்பித்து துவங்க கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்துவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, உமை என்று நாங்கள் அழைக்கிறோம். நிர்வாரும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத நாளிலே இந்த விசேஷித்த இந்த பிறந்த நாளை காணும் அருமையான குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் யாவரும் ஆண்டவரே, தேவ ஊழியர்கள் யாவரும் இணைந்து இந்த குழந்தை வாழ்வுக்காக ஜெபிக்கவும், இந்த குழந்தையை வாழ்த்தும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். வாழ்த்த வந்திருக்கிற உறவினர்களை உடைய சமூகத்திலே படைக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நீர் கூட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தையை ஆண்டவரே, சிறு வயது முதற்கொண்டு தேவனுடைய வார்த்தையிலும் ஆண்டவரே உடைய பக்தி விருத்திலும் உடைய கிருபையிலும் இந்த குழந்தை வளரும்படியாக நீர் கிருபை தாரும். இதனாலே ஆண்டவரே, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே இந்த குழந்தையை நீர் கொடுத்தீர். மென்மேலும் நீர் குழந்தையை ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ளும். நாங்கள் யாவும் ஆண்டவரே மறுபடியுமாக இந்த குழந்தையை வாழ்த்தி இதற்காக நாங்கள் ஜெபிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் என்ற வார்த்தையை சொல்லி இந்த குழந்தையை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நீர் கிருபை தாரும். வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும். நல்ல இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே மனதிலே நிறுத்தி அதன்படி நடக்கிறவராக மாற்றி தாரும். தொடர்ந்து நடைபெறப் போகிற இந்த பிறந்த நாள் விழாவிலே ஆண்டவரை நீர் வாரும். உடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை நீர் தாரும். காத்துக்கொள்ள பலப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமீன். இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற சரண்யா சாரால் சகோதரி அவர்கள் இந்த துதி ஆராதனை ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம்ல? ஆமீன். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமீன். நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது நான் இன்றைக்கி மதியம் சாப்பிட்ட சாப்பாடு. ஆமீன். அப்படி தானே? இல்லை, கர்த்தருடைய கிருபையால் மட்டும்தான் நம்மளால் ஜீவனோடு இருக்க முடியும். ஆமீன். அவருடைய கிருபை எதனால் நம்ம மேலே இருக்குதுன்னா, முதலாவது அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு. ஆமீன். வேறு எந்த ஒரு காரணமும் இல்லைங்க. அதனால தான் வேத வசனம் அழகாக சொல்லுது, தம்முடைய குமாரனை கிறிஸ்து பிதாவானவர் இந்த உலகத்துக்கு எதுக்காக கொடுத்தாரு தெரியுமா? அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக தான் குமாரனையே பிதாவானவர் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேடி ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆமீன். நம்ம ஒரு 2-3 நிமிடங்கள் மாத்திர கர்த்தரை எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆமீன். எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிச்சாலோ தொழுதாலோ அவர்கள் மத்தியிலே வருவார் ஏசப்பா. நம்ம இங்கே இருக்கிறோம், கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கிறோம். ஆமீன். நிச்சயமாக நம்ம மத்தியில் வருவார். பவுலும் சீலாவும் ஜெபிச்சாங்க, அந்த இடம் அசைஞ்சிச்சு. தானியல் சிங்கத்தின் கெபில தனியாக ஜெபிச்சாரு, ஒரு விடுதலை கிடச்சிச்சு. யோனா மீன் வயிற்றுக்குள்ளே ஜெபித்தாரு, ஒரு விடுதலை, ஒரு மாற்றம். ஆமீன். அவருடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாது. அவருடைய வாழ்நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே அந்த கடலுக்குள்ளேயே போயிருக்கும். ஆனால் ஜெபிச்சாரு, அவருடைய வாழ்க்கை மாறினது. ஆமீன். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் நம்மளுடைய கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி பாடலாம். ஒரு 10 நிமிடங்கள் மாத்திரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். எல்லாரும் கரங்களை தட்டி ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம்
துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? வேத பகுதிக்காக திரு W ஸ்டாலின் அவர்கள். மனமகிழ்ச்சியான நாளில் திரு காப்ரியல், பிரியகுமார், ஜாய் சௌந்தர்யா குழந்தை ஜெனிஷா 2ஆம் ஆண்டு பிறந்த தின வாக்குத்தத்த வேத பாடமாக சங்கீதம் 128 1 முதல் கடைசி வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரும் கனித்தரும் திராட்சை கொடியால் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒளிவுமர கண்டியில் போய் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீவனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார் என்றார் என்பது. இருக்கிற குட்டி சாமுவேல் பிரதர் அவர்கள் தேவ செய்தியை நமக்கு தந்துவார். தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமீன் மாத்திரம் சொல்லலாமா? முதலாவது ஆண்டவருக்கு நான் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அன்பு பாப்பாவுடைய 2வது ஆண்டு செகண்ட் பர்த்டே இந்த அடிமையும் அழைப்பு கொடுத்த மதிப்பிற்குரிய அன்பு ஊழியர் அன்பு சிஸ்டர் அவளுக்கு நேச நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற பாப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறோம். ஏசு நாமத்தால் குழந்தைக்கு வாழ்த்துல சொல்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்களான்னு தெரியல, அவங்க அப்பாவை பாட்டு பாட விடலை, அவங்க அம்மாவை அங்கே உட்கார விடலை. இப்போ அங்கே போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நமக்காக செய்கிறார். ஒரு ஆமீன் மாத்திரம் சொல்லலாமா? அநேக விதமான எதிர்பார்ப்புகள் மத்தியில் நம்ம வாழ்க்கை வாழும்போது பாருங்க, பிள்ளைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் அதிகமாக இருக்கிறது. அநேக பேருடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்து வாழ்க்கை வாழ்கிற அந்த ஆசைகள் பாருங்க, அது ஏராளமாக இருக்கிறது. பிள்ளைங்க இப்படிப்பட்ட வேலையை செய்யணும். அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளை சார்ந்திருக்கிற அந்த காரியங்களை குறித்து வாழ்க்கையில் நம்ம வார்த்தையை கொண்டு அநேக காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்.
வசனங்களை வைத்து கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாப்பாவுக்கு பிரசங்கம் பண்ணா பாப்பாவுக்கு தெரியாத வயசு. அன்பு ஊழியர், இவங்க எல்லாம் ஊழியர் ஃபேமிலி ஜஸ்ட் இப்போ தான் ஆர்டினேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. கடவுள் கிருபையில் பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் குழந்தைக்காக வார்த்தை சொல்லும்படியாக வந்திருக்கிற உங்களுக்கு நேரம் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச ஆசைப்படுகிறேன். ஒரு ஆமென் மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நம்முடைய வேத வார்த்தை நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரே ஒரு வேத வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாமா? இந்த புதிய ஏற்பாட்டின் வேதாகமத்தின் புஸ்தகத்தில் தேவ ஆவியின் உதவியோடு கூட அப்போஸ்தலர்கள் தெளிவாய் பேசியிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் படிக்க சொல்லி கேட்கலாமா? அதிகாரத்தில் 13வது வேத வசனத்தை நாம் ஒருவர் படிக்க சொல்லி கேட்கலாமா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நல்லா வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது, கவனிங்க. நம்பிக்கை பெருகும்படிக்கு, அங்கிருந்து படிங்க சிஸ்டர். நம்பிக்கை பெருகும்படிக்கு, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். ஒரு ஆமென் மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய தூய ஆவியின் உதவியோடு கூட ஊழியர்கள் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறாங்க. இந்த வார்த்தை அழகாய் எழுதப்பட்ட சம்பவங்கள், எழுதப்பட்ட காலங்கள் வேதாகமத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சரியாய் தெரியல பதிவிட்டு இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து அவர் மரித்து 59 ஆண்டுகள் கழித்து இந்த ரோமர் புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று வேதாகமத்தின் ஆராய்ச்சிகள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்க இந்த அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை வரலாறும் சரி, தேவனுடைய ஆவிய தரிசனங்களை பார்த்த ஊழியக்காரர்களும் சரி, எல்லா தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நேர சொல்லப்படுகிற ஒரு வசனம் இது. இந்த வசனத்துல ஆண்டவருடைய மைய கருத்தை ஊழியக்காரர்கள் எதை வெளிப்படுத்துறாங்கன்னா, பரிசுத்த ஆவியினால ஒரு நம்பிக்கை வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினால ஆசீர்வாதங்கள் வெளிப்பாடுகள் மட்டுமல்ல என் தேவ சபையே, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினால ஒரு நம்பிக்கை உண்டு என்று வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பிள்ளைகளுக்கு பேசுவது பெற்றோருடைய கடமைகள். பரிசுத்த ஆவியை குறித்து சபைக்கு பேசுவது ஊழியக்காரருடைய கடமைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனுஷன் குழந்தையாய் பிறந்து அவன் வாழ்ந்து அவன் வாலிபனாய் மாறி அவனுக்கு ஒரு குடும்பம் வந்து வேலை செய்து அவன் மரித்து போகிற வரைக்கும் இந்த ஒரே வசனம் ஆசீர்வாதமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அநேக ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த வசனம் பேசுகிறது. அநேக விதமான சமாதானத்தை இந்த வசனம் பேசுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பாரத்தோட பிள்ளைகளுக்கு அழுது ஜெபிக்கிறோம், பாரத்தோட நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய ஆசைப்படுகிறார். தூய ஆவியானவர் உங்களை பலப்படுத்த அவர் ஆசைப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? இந்த வார்த்தையில் அவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறாங்க பாருங்க. இன்னும் ஒரே ஒரு முறை அந்த வசனத்தின் தொடக்கத்தை மாத்திரம் படிக்க சொல்லி கேட்கலாமா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே போதுங்க சிஸ்டர், உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு பாப்பா குறிச்சு எப்படி படிக்க போகுது, எப்படி பிள்ளையை நம்ம வளர்க்க போறோம், பிள்ளையோட தேவை பெற்றோருக்கு கண்டிப்பா இருக்குங்க. ஒரு பதட்டங்கள் கண்டிப்பா இருக்கும். நம்முடைய பிள்ளைக்கு எப்போ ஒரு மங்களமான காரியம் நடக்கும், கட்டாயம் பெற்றோருக்கு இருக்கும். நம்முடைய பிள்ளை எப்படி சரியா படிப்பாங்களா, சரியா வேலை கட்டாயம் அந்த பதட்டங்கள் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியினால நம்பிக்கை நமக்குள்ள வரும் பொழுது அந்த பதட்டங்களை தேவன் பொறுப்பெடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார்னா, ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பிள்ளையை கொடுத்திருந்தார்னா, அந்த பிள்ளைகளை குறிச்சும் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்க பயப்படாம இருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தை நடக்குமா நடக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அவரே செயல்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லா காரியத்தையும் நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது பாருங்களேன், நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்களா முயற்சி பண்ணும் பொழுது, நீங்களா ஆசைப்படும் போதுதான் இது நடக்குமா நடக்காதா, நம்ம பிள்ளை ரட்சிக்கப்படுமா ரட்சிக்கப்படாத கேள்வி நமக்குள்ள வரும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம எடுக்க ஆசைப்படுறோம், எல்லா பிரச்சனையும் நம்மளே கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுறோம். அப்படி இல்லை தேவ சபையே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க
வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் பரிசுத்தமான வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய பெரிய விடுதலை குறித்து மோசே மூலமா வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 20வது அதிகாரம் வசனம் 4 நீங்க படிக்க சொல்லி கேட்டீங்கன்னா, யுத்தத்தை குறித்து பேசுகிறார் மோசே. அந்த யுத்தத்துக்கு நேரே கர்த்தர் துணையா இருக்கிறார் என்பதை ஆணித்தரமா பேசுகிறார் மோசே. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் சத்துருக்களை விட கர்த்தர் பெரியவர் என்கிறத பேசுகிறார். ராமன் சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகிடுச்சுன்னா உங்க பிள்ளைகளுக்கு நேரம் நடக்கிற யுத்தங்களை நீங்க ஜெயிப்பீங்க. அன்பு தாய் தகப்பனே, உங்க பிள்ளைகளுக்கு நேரம் எழும்புகிற போராட்டங்கள், சத்துருடைய கிரியைகள், மாம்ச ரீதியான வியாதியின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, உபாகமம் 20வது அதிகாரம் 4வது வேத வசனத்தை நான் படிக்க சொல்லி கேட்கலாமா? உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் காப்பாற்றும்படி வாழ்க்கை வாழ பண்ணும்படியாக உங்களோடு கூட போகிறவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளுடைய பிரயாணத்தை குறித்து நீங்க வருத்தப்படலாங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் போகிறார் நீங்க சொல்லணும். என் அன்பு தாய் தகப்பனே, உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்கு முன்னாடி கர்த்தர் போகிறார், நீங்க அதை அறிக்கை பண்ணணும். இந்த வசனம் தொடங்கும் பொழுது சத்துருக்களை குறித்து பேசுகிறார். ஆனா இந்த வசனம் முடியும் போது மோசே தெளிவா சொல்றார், கர்த்தர் கூட போயிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாம இருங்க. அது பணத்தின் தேவையா இருக்கலாம், இல்ல டாக்டர் சொல்ல போற ஒரு பெரிய ரிசல்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எழுத போற எக்ஸாமா இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளையுடைய எதிர்காலமா இருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை எடை போடாம இருங்க. ஏன்னா உங்களை தொடங்கினவர் நன்மையா இதை முடிக்க பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்ற ஆசைப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோடு கூட கர்த்தர் போகிறார் நீங்க சொல்லணும். என் அன்பு ஊழியர்களே, என் அன்பு தாய் தகப்பனே, உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் போகிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். எத்தனை தாய் தகப்பன் உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி கர்த்தர் போறார் என்பதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? எத்தனை தாய் தகப்பனார் பிள்ளைகளுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார், எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? இந்த காலகட்டத்தில் இல்லை. ஏன்னா பெற்றோர்களும் பிள்ளைங்க கிட்ட சரியா பேசுறது இல்லை, பிள்ளைங்களும் பெற்றோர்கிட்ட சரியா பேசுறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வாழ்க்கை அப்படிதான் நகர்ந்து கொண்டிருக்கேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இது எல்லாம் மாற்றும்படியாய் பரிசுத்த ஆவியினால ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இயேசுவின் நாமத்தால. பரிசுத்த ஆவியினால விசுவாசம் பெருக நம்ம வாழ்க்கையில அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே உபாகமத்தின் புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல வசனம் 5 கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தன்னுடைய மக்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவங்க எல்லைகளுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கைக்கு நேர தேவன் பலப்படுத்தி அவர் பிரியப்படுத்த ஆசைப்படுகிறார். படிக்க சொல்லி கேட்கலாமா? உபாகமம் 15வது அதிகாரம் வசனம் 5 நாம் படிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வாழ்க்கை வாழும்படி, அதாவது நீங்க வேலை செய்யும்படியாக கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேல மேல ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் மேல மேல ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கணும் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத தவிர அவர் உங்களுக்கு நேரம் மாற எந்த சிந்தனையும் அவர்கிட்ட இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியா நம்ம சில தவறுகளை செய்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை பறிபோகும்படியா சில மீறுதல்களை நம்ம செய்கிறோம். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கண்டித்து உணர்த்துவதே நம்ம இல்லை. பாருங்க, அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி போட போகிறார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? உங்க இறுதியும் எதை குறிச்சும் கலங்காம இருக்கட்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. வித்தியாசமாய் உறவினர்களாய், தேவனுடைய சபை மக்களாய், ஊழியர்களாய், அன்பு பாப்பாக்கு ஒரு வாழ்த்துதல், அன்பின் நிமித்தமாய் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அன்பின் நிமித்தமாய் பிள்ளையை பிளஸ் பண்ணும்படியா, தேவ நாமத்தை உயர்த்தும்படியா, கடவுளுக்கு நன்றி சொல்லும்படியா அன்பு மதிப்பிற்குரிய ஊழியர் கேபியன் அவங்க இந்த கூடுகை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதுல தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் ஆசைப்படுகிறார். உங்க உள்ளந்தெரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளம் தெரியும் அந்த வாஞ்சைகளை என் தேவனாக கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை திட்டவட்டமாய் நம்ம வாழ்க்கையில தெளிந்ததை கொண்டு வர போகிறது. தேவனுடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய வாழ்க்கையில அவரே எல்லாத்தையும் செய்து முடித்தார். என்பது பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.
உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திட்டங்களை என் தேவன் செய்து முடிக்க போகிறார். உங்களுக்கு நேர வந்திருக்கிற பிசாசினால் வந்திருக்கிற பிரிவினைகள் மாறும் இயேசு நாமத்தால. உங்களுடைய வாழ்க்கைக்கு நேரம் வந்திருக்கிற அவமானப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகள் இயேசு என்கிற நாமத்தால அவைகள் இல்லாமல் போகும். சொல்லுங்க நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவேன்னு சொல்றீங்களா? எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மையை மாற்ற அவர் ஆசைப்படுகிறாருங்க. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கிருபையா கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். ஒரே ஒரு வேத வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்கட்டும் பாருங்க. நம்ம வேதத்தை அழகா படிச்சோம் பாருங்களேன். 128வது சங்கீதத்துல வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியத்துல இந்த வசனங்களை நம்ம படிச்சிருக்கலாம், அநேக முறை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா இந்த 128வது சங்கீதத்துல கடைசி வேத வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். படிக்க கேட்கலாமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க காண்பீங்க, இதுதான் கர்த்தருடைய சித்தம். நம்ம வாழ்க்கை அப்படியே பரிதபிக்கிற மாதிரியோ இல்லை நம்ம வாழ்க்கை ஒரு விதமாக எரிச்சலோலாம் முடிய கர்த்தர் திட்டம் வச்சிடலங்க. உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னா நல்லா பார்ப்பீங்க கடைசி நேரத்தில். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகளின் வாழ்க்கை காண்பதுதான் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற வாக்கு தத்தங்கள். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுங்கிற கர்த்தருடைய வாக்கு தத்தம் இதுதான். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக தியானிப்பது இல்லை, இந்த வார்த்தையை அதிகமாக ரகசியங்கள் நம்ம கற்றுக்கொள்வது இல்லை. பாருங்க, நீங்கள் மரித்து போக மாட்டீங்க உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காணும் வரைக்கும். வராமல் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு திட்டம் தான் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஊழியத்தை நம்ம செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் நமக்கு மேலான திட்டங்களையும் மேலான காரியங்களும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ராமன் மாத்திரம் சொல்றீங்களா? தேவன் வித்தியாசமாய் அன்பு பாப்பாவை பரிசுத்த ஆவியினால வருகிற எல்லாவித ஆசீர்வாதத்திலும் நிரப்பும்படி இப்ப நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த ஆவியினால வருகிற எல்லா நம்பிக்கையும் பிள்ளைக்கு அன்பு குழந்தைக்கு பெருகும்படியே இப்ப நம்ம கேட்க போகிறோம். ராமன் மாத்திரம் சொல்றீங்களா? அடே ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம், இது இரு ஜெபம் அல்ல, அன்பு குழந்தையை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்பு ஐயா கடைசியா ஜெபம் பண்ணுவாங்க. அடே ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாமா? நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே அமர்ந்தவர்களாய் மனதார நான் தாழ்மையோடு நான் சொல்ல ஆசைப்படுகிறேங்க. அப்படியே உங்க வலது கையை மாத்திரம் உயர்த்தி அன்பு மகளை நினைவு கூறலாமா? ஆண்டவர் மகளுக்குன்னு கொடுத்திருக்கிற மகளுடைய நாமத்தை அறிக்கை பண்ணலாம், மகளுடைய பேரை அறிக்கை பண்ணலாம். மனதார அப்படியே ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் அப்படியே கைகளை மேல தூக்கி பரிசுத்த ஆவியினால உண்டாகிற நம்பிக்கை அன்பு மகள் மேல வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியினால உண்டாகிற எல்லா நிறைவான ஆசீர்வாதம் அன்பு மகள் மேல உண்டாகட்டும். எல்லாரும் அறிக்கை பண்ணலாமா? அப்படியே எல்லாரும் அறிக்கை பண்ணலாமா? ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா நாங்கள் உறவினர்களா, ஓ கர்த்தருடைய அடிமையான தாழ்மையுள்ள வேலைக்காரர்களா, ஓ பிள்ளைகளுக்கு நேராய் நாங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறோம் தகப்பனே. என் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை மகள் மேல உண்டு பண்ணுங்கப்பா. கர்த்தர் மகளோடு கூட போகிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ மகள் ஆண்டவரை வசிக்க போற இருக்க போற எல்லைகளில் மகளை மேல மேல நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனப்பா. ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இது மகளுக்காய் ஆண்டவரே கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கூட்டம் மாத்திரம் தான் தகப்பனே. எங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு கூட்டம் ஆண்டவரே. அப்பா இதற்கு ஆண்டவரே பிரயோஜனமா இருக்க அன்பு மகள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும் தகப்பனே, இறங்கி வரட்டும் தகப்பனப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா இந்த கூடுகைக்கான தொடக்கம் நேரம் முதற்கொண்டு ஆண்டவரே இந்த நேரம் வரைக்கும் நீர் கூட இருந்திருக்கிறீங்க, அதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தொலை தூரத்திலிருந்து வந்த உறவினர்களுக்காக நான் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன், வந்திருக்கிற ஊழியருக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் தேவ கிருபை தேவ மகிமை வெளிப்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, பிதாவின் நாமத்தினால, ஆவியானவர் நாமத்தினால பா மகளுக்கு வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சிறுகட்டும் கர்த்தர் பெருகட்டும். எங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டு மட்டும் கர்த்தர் செய்த பெரிய ஒரு கிருபை எனக்கு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஆர்டினேஷன் முடித்தோம். அதே போல் ரீஓப்பனிங் மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்லாம் போட்டு திரும்பி இந்த கிரைஸ்டி வந்து ஜியோ ஃபைபர் ஆப்பு, ஏர்டெல் மொபைல், இன்னும் இப்போ அமேசான் ப்ரீமியம் கூட பேசிகிட்ருக்கிறேன். உலகம் முழுவதும் இன்னும் சில இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக கடந்து போகும். கர்த்தர் அவ்வளோ பெரிய கிருபையை செய்தார். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மெசேஜ் கேட்டேன். லாசரு மரித்தார், 4 நாள் ஆச்சு. செத்துட்டா யாருக்கும் காதும் கேட்காது கண்ணும் தெரியாது. அந்த இடத்துல 2 பேரும் சொல்கிறாங்க, மாத்தல் மரியாலும் சொல்கிறாங்க நீங்கள் இருந்திருக்கணும்னு. அங்கே இருக்கிற ஜனங்களும் வந்து இவர் இல்லாமல் போயிட்டாரேன்னு. ஆனால் அந்த இடத்துல அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எழுந்து வெளியே வான்றாரு.
செத்தவருக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. ஆனால் அவர் உயிரோடு எழுந்து வெளியே வந்தார். அதுபோல் தான் என்னுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் பயங்கரமான போராட்டம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எத்தனை அவமானம், ஆனால் எல்லாத்துலேயும் தேவன் என்னோடு இருந்தார். அதை காட்டிலும் என்னுடைய மனைவி அதிகமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயம் அங்கேருந்து இங்கே வருவேன், ப்ரேயர் பண்ணுவேன், திரும்பி எதனா ஒரு ரெக்கார்டிங்கோ வேறு எதனா ஒன்றுனா பண்ணுவேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எதனா ஒன்று பண்ணோன்னா எதனா ஒரு ப்ராப்ளம், திரும்பி வேறு எதனா ஒன்று செஞ்சுட்டு அதுக்கடுத்து இன்னொன்று போகலான்னா ஒரு ப்ராப்ளம். பிரச்சனை தான். ஆனால் வாழ்க்கை அந்த பிரச்சனையை எப்படி எடுத்துகிட்டு போகுது, எப்படி என்ன பண்ணுதுன்னே தெரியாது. அதுமாரி ஒரு நேரம் தான் எனக்கு ஒரு சோர்ந்து போன ஒரு நேரம். ஒன்றும் முடியல, வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி எங்கேயா தனியாக போயிட்டு உக்காந்து ஒரு இடத்துல அழுகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிப்பேன். அதுமாரி யோசிக்கிற நேரத்தில் தான் அழகான மகள் ஜெனிஷா கர்த்தர் கொடுத்தார். அது மறக்க முடியாது. அது ஒரு செகண்டு தான். நைட் டியூட்டி முடிச்சுட்டு வராங்க, யோசிக்க கூட முடியல. இதில் ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா நான் யாருக்கு எப்படியெல்லாம் செஞ்சேன், அவங்க மூலிமா வர போராட்டம். அது சொல்லவும் முடியல. ஒரே ஒரு செகண்டில் தான் ஒரு வாரமான ஒரு யோசனை, ஒன்று வேணா ஒன்று செத்துடலாம், இல்லைனா எங்கன்னா போயிடலாம், எதுக்கு அப்படின்ற ஒரு நேரம் தான். அந்த ஒரு நேரத்தில் ஒரு 2 கால் வருது. அந்த கால் நான் அட்டன் பண்ணல. திரும்பியும் இது எதுக்காகத்தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகள் வந்தது. இந்த மகள் மூலிமா கூட அதுக்கும் சில வேலைகளை செய்யணும் பண்ணணும் போதும் அதுக்கும் ஒரு பக்கம் யோசனை. ஏன்னா அந்த வயது கடந்தாச்சு. அந்த வயசு கடந்துட்ட பிறகு இந்த குழந்தைய எப்படி பாதுகாக்க முடியும், என்ன செய்ய முடியும், ஒரு கேள்விக்குறி. அதையும் தாண்டி அதுக்கப்புறமாவும் வந்த பிறகும் சில பிரச்சனைகள் அதையும் தாண்டினேன். இப்படி ஒன்றுன்னா தாண்டினேன். வரப்போ ஆண்டவருக்குள்ளாக அதிகமாக ஒரு ஈடுபாடு நிறைய வந்தது. எவ்வளோ வேலைக்கு போனனோ அவ்வளோதான் தாண்டி இன்றைக்கி வந்தேன். வர அவனுடைய அன்பை ருசி பார்க்க தோணுது. அந்த ருசி பார்த்ததில் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் இந்த ஒரு அருமையான இந்த மகள் கொடுத்த தேவனுக்கு நன்றி. அதே போல் இந்த ஊழியத்திற்கு அதிகமாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை செஞ்சாங்க, இன்னும் தொடர்ச்சியாகவும் செஞ்சுன்னு வராங்க. அதற்காக நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த பிரதர் குட்டிசாமியில் அவர்களுக்கும் அவருடைய துணையாருக்காகவும் நன்றி. என்னுடைய உறவினர்களுக்காகவும் நன்றி, நண்பர்களுக்காகவும் நன்றி. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்புலே சுவாமி. அருமையாக அந்த இரவு வேலைக்காக நன்றியும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தாவே இந்த நாள் ஒரு விசேஷமான நாள், தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இன்னுமா இந்த நாளிலேப்பா குழந்தை ஜெனிஷா ஜாய்லின் கிறிஸ்டிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தாவே இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே எவ்வாறு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தீரோ அவனுமாகவே மகள் ஜெனிஷா வளர முடியாது நீ கிருபையை காத்துக்கொள்ளும். தொடர்ந்து கூட கர்த்தாவே ஒரு ஆண்டை நீ கூட்டி கொடுத்துறே கூட ஆணுக்குடி ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களை திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிடமும் குழந்தையை பாதுகாத்து கொண்டு மட்டுமாக கொடுத்த வளர்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் பிள்ளையை 2 வருட காலங்களாக கண்மணி போல பாதுகாத்து இந்த குடும்பத்தின் மீது அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக இவர்களை மறக்காதபடி ஆண்டவர் வழி நடத்தி வந்ததற்காக இந்த தோத்திர கூட்டத்தோடு இந்த பிள்ளையை வாழ்த்தும்படியான இந்த ஆராதனையும் வைத்திருப்பதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லலாம். அப்படியே அனைவரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிஷம் ஒரு சரணத்தை பாடி பிள்ளைக்காக நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். மறக்காம இம்மட்டுமாய் வழி நடத்தின தேவனுக்கு நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இவர்களோடு சேர்ந்து நாமும் அவருக்கு நன்றி சொல்லலாமா? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஒரு சரணத்தை பாடலாம், தேவனை நோக்கி பார்க்கலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் என்னை நினைந்து இது இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா.
கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீ தானையா இதுவரை உதவி நீரே, எபினேச நீ தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உங்களுடைய வலது கையை பிள்ளைக்கு நேரம் நீட்டிக்கலாமா? பிள்ளைக்கு நேரம் நீட்டுங்க. நீங்கள் என்ன சொல்லி வாழ்த்துகிறீர்களோ அது ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிலைத்து நிற்கும் பிள்ளைக்கு. உலகத்தில் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? பிள்ளைக்கு எங்களை நேசிக்கிறதான அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமானவரை நாங்கள் உண்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் நீர் வைத்த தயவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தையும் அறிவையும் கூர்ந்த புத்தியும் தருமடியாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 ஆண்டுகள் ஒரு நாளை போல கழிந்து போனாலும் ஒரு புதிய ஆண்டை தேவரீனின் மகளுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2 ஆண்டுகளில் பலவிதமான கர்த்தாவே பிள்ளைக்கு கஷ்டங்கள் வந்திருக்கலாம், நோய்கள் வந்திருக்கலாம். இருந்தாலும் என் தேவன் இம்மட்டமாய் வழி நடத்தி புதிய ஆண்டில் புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. மகளோடு இருந்து வழி நடத்தும்படியாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உறவுகளாக, நண்பர்களாக, ஆண்டவரே ஊழியக்காரர்களாக வந்து பிள்ளையை வாழ்த்துகிற வேளையில சாமி நீர் அவர்களை நீர் அப்பா என்ன சொல்லி வாழ்த்துகிறார்களோ அந்த வாழ்த்துதல் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் நிலைத்து நிற்கும்படியாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எங்கு ஒருமனப்படுகிறீர்களோ அங்கு வருவேன் என்று அவர் ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்படுகிற வேளையில நீர் எங்கள் மத்தியில் நீர் நின்று நீரும் எங்களோடு சேர்ந்து பிள்ளையை நீர் வாழ்த்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த ஆண்டு மகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டாய் இருக்கும்படியாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தகப்பனையும் தாயும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அது போதுமானவர் அந்த வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சாமி. செய்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இங்குக்கு மட்டுமல்ல ஆண்டவரை, உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர் இந்த கத்தாவே இந்த டிவியின் நிமித்தமாக உலகம் எங்கும் பரவும்படியாய் உன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் தாழ்த்துகிறோம், உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லாவற்றிற்கும் மேலான உடைய கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, பசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அண்ணன் ஐக்கியமும் இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறதான பிள்ளையோடும்
தகப்பன் தாயோடும் உறவுகளோடும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.